சொல்லுங்க. என்ன சொல்லுங்க வந்து சின்ன வயசுல பண்ண விஷயம் கிரிஞ்சா இருந்திருக்கும். இப்போ சரி இதெல்லாம் சின்ன வயசுல பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப யோசிச்சு சரி கிரிஞ்சா இருக்கடா இப்ப அதை நினைச்சாலே அப்படின்னு இருக்கும்ல. பட்டுன்னு கேட்டா எப்பறம் ஞாபகம் வரும் எனக்கு. ஒரு நிமிஷம் யோசிக்கோங்க. சரி நாங்க வச்சா வந்துருமா இருங்க. நாங்க சொன்னா சொல்லிட்டா நாங்க வந்து இந்த சாபம் விடுவோம்ல சின்ன வயசுல. என்ன சாபம் விடுவேன்? டெஸ்க்ல எல்லாம் சாபம் இல்ல எவன் பென்சில் ஆட்டைக்கு போட்டானோ அம்மா சிலுக்கு அப்படி இல்லையா? அப்புறம் அந்த மாதிரி சாபம் வர்றது. அப்புறம் அது சாபம் விட்டதுக்கு அந்த சாபம் வந்து தனக்கு பழிக்கூடாதுன்றதுக்காக ரிப்பீட்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, மிரர் மாதிரி. நீங்க சாபம் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிப்பீட் தப்பு மன்னிப்பா, தப்புக்கு மன்னிப்பு கேட்டுப்பியா? ரிப்பீட் சொல்லிட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள நினைச்சாலே போதும், நீங்க சொன்னது உங்களுக்கே ரிப்பீட் ஆயிரும். இப்படி அப்புறம் இன்னொன்னு வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கு சண்டை வந்துச்சுன்னா, எங்க வீட்டுல எனக்கு சாப்பிடல பூரி அதெல்லாம் திருப்பி கொடு, வீட்டுல எதுவும் டிவி பாக்குற, எங்க வீட்டை விட்டு வெளியில போ, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஐகோஸ்டிக்கா பேசுவோம். சரி அந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. சின்ன வயசுல ஒரு வாட்டி எவனோ ஒரு பூபி என்னன்னு சொல்லிட்டு வரேன்னாடா, என்ன பண்ணனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வாட்டி எங்க அம்மா டீ வச்சு குளிச்சுல லட்ச துப்பி கொடுத்துட்டு நானு. எனக்கே நினைச்சேன் என்ன இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு